இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. தமிழ்நாட்டில் அஜித்குமாரோட லாக்அப் டெத் ரொம்ப சென்சேஷனா ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, சென்னையில சத்தமே இல்லாம ஒரு போலீஸ்னால ஒரு கொடூரம் நடந்திருக்கு. பட் அது வெளியே தெரியவே இல்லை. என்னாச்சு அப்படிங்கறத ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த சம்பவம் நடந்தது சென்னையில. 9 வயசு குழந்தை, அதாவது பெண் குழந்தை, எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க அப்பா கூடயும் தாத்தா கூடயும் வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு 6 மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை காணாம போகுது. அவங்க ரிலேட்டிவ்ஸ், அவங்க அப்பா, அவங்க தாத்தா எல்லாமே தேடுறாங்க. தேடும் போது அந்த குழந்தை எங்க இருந்திருக்காங்க அப்படின்னா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வீட்டுல வந்துட்டு இருந்திருக்காங்க. அங்கிருந்து அந்த குழந்தைய மீட்டிருக்காங்க. சரி, அந்த சப் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு இந்த குழந்தை எப்படி போச்சு அப்படின்னா, அந்த சப் இன்ஸ்பெக்டர் இந்த குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு. இந்த குழந்தைய அங்கிருந்து மீட்டு கொண்டு வரும்போது இந்த குழந்தை பாத்தீங்கன்னா அன்கான்சியஸா இருந்திருக்காங்க. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இன்ஜெக்ஷன் போட்டு அந்த குழந்தைக்கு வந்துட்டு துன்புறுத்தல் கொடுத்திருக்காங்க. எஸ், உண்மைதான். மயக்கு ஊசி போட்டு ஒரு எஸ்ஐ ஒரு குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த சோர்ஸை நான் எங்கிருந்தும் எடுக்க கிடையாது. தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் தி ஹிந்துல இருந்து தான் நான் எடுத்திருக்கேன். மெயின் ஸ்ட்ரீட் மீடியாவே இதை கவர் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்படிப்பட்ட சொசைட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு எனக்கு சுத்தமா புரியல. அதாவது குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, குற்றவாளி நிரூபிக்கப்படாத ஒரு அடிச்சு கொண்டுட்டானுங்க. இங்க 4ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தைக்கு ஊசியை போட்டு என்னென்னமோ பண்றானுங்க. தப்ப சரி பண்றவனே இங்க தப்பா தான் இருக்கான். அவன் எப்படி தப்ப சரி பண்ணுவான்? இப்பவும் நம்ம முழிச்சுக்கல, சரியான முடிவு எடுக்கல அப்படின்னா நாளைக்கு பேசுறதுக்கு நானும் இருக்க மாட்டேன், அதை கேட்கறதுக்கு நீங்களும் இருக்க மாட்டீங்க.